அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் எந்த அமைப்புக்கு இருந்தாலும் சூரியனுக்கு தீபம் ஏற்றுவதே விசேஷம். அப்போது தான் இந்த 15 நாட்களுக்கு நிம்மதி ஏற்படும். அடிவயிறு, முதுகுத்தண்டுவடம், பாதம், முட்டு வலி கவனம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் மருத்துவர் சொல்லை மீறாமல் இருப்பது நன்மை. அதே போல் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனம். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிய பிரச்சனைகள் பெரிதாகலாம். பெரிய மனக்கசப்பு ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வாகன அமைப்பில் கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் இரவு நேர பயணத்தில் மிக மிக கவனம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிக மிக கவனம். மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்வர்கள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் படிப்பிலும் தொழிலிலும். ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு ஆட்படக்கூடிய 15 நாட்கள். யாரோ ஏதோ செய்வதற்கு உங்களை பதில் சொல்வார்கள். நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டாலும் விடமாட்டார்கள். என்னதுதான் செய்ய வேண்டும் என்று தெரியாத முழிப்பீர்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அதிகமான முதலீடுகள் போன்ற விஷயத்தை தவறாக செய்துவிட்டு மாட்டி விடுவீர்கள். ஏயில் வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து என்று அபிமன்யு போல் சக்கர வீகம் என்ற கடன் வீகத்தில் போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மகரத்துக்கு முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் மற்றவெல்லாம் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த 15 நாட்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். உறவு முறையில் இருப்பவர்களுடன் கூட வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மன வருத்தத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆட்படக்கூடிய காலகட்டம் என்பதை வக்ரசனி நிரூபிக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பயணங்கள் மிக மிக முக்கியம் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கலாம். முடியாது என்று சொல்வதனால் ஒரு குறையும் வந்துவிடாது. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் எதுக்காவது ஒரு கேளிக்கை போன்ற பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை என்று தவிர்த்து கொள்வது விசேஷம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடைவார்கள்.